ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிஃப்ளெக்டட் எக்ஸஸ் சேலஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதாவது இந்த சேலஞ்ச் இருக்கிற சைட் வந்து உங்களுக்கு என்னென்னா challenge.cdnpen.com. இந்த சைட்டில் தான் இது ஒரு சப்டொமைன். இதில் இருக்கிற ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு நேம்லேயே தெரிஞ்சிருச்சு இது வந்து ரிஃப்ளெக்டட் எக்ஸஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஒரே ஒரு சர்ச் பாக்ஸ் மட்டும் இருக்குது. அதில் நம்ம இப்போ ஏதோ ஒரு query ஒன்று கொடுத்து ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் சும்மா ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதோட பேஜ் சோர்ஸை நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம கொடுத்த ஹாய் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்க ஹாய் இங்கே கொடுத்தது வந்து நம்மளுக்கு இங்கே யுவர் சர்ச்டு ஃபார் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் வேல்யூ வந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு டேக் ஒன்று போட்டு பார்ப்போம். இதில் நம்ம டேக் போட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, டேக்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் ஹாய் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சைடில் வந்து இந்த ஸ்ட்ரைப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் எப்படி இந்த HTML இன்ஜெக்ஷன் வீடியோவில் வந்து இந்த ஸ்ட்ரைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அதே மாதிரி தான் இந்த சைட்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து நியூ வியூவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டாங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ் போட்டு பார்ப்போம். ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகுது, நாட் அக்செப்டபிள் அப்படின்னு வருது. மாட் செக்யூரிட்டி இருக்குது. ஓகே, இது எப்படி இப்போ பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன். டேகை ஃபில்டர் பண்ணாமல், அதாவது நம்ம சாதாரணமாக டேக் கொடுத்தப்ப என்ன ஆச்சுன்னா அது வந்து ஃபில்டர் பண்ணி வெறும் ஹாய் அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆச்சு. இதுவே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற அலர்ட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த சர்வரில் இருக்க WAF வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அது வந்து பிளாக் பண்ணுது. இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அன்வான்ட் கீவேர்ட்ஸ், இந்த மாதிரி ரிஃப்ளெக்டட் எக்ஸசஸ் பண்ணுறது, இந்த SQL இன்ஜெக்ஷனில் யூனியன் கமாண்ட் போடுறது, அது கூட அதை இப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சைட்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து பிளாக் பண்ணு அப்படின்ட்டு வந்து இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக சாதாரணமாக இந்த மாதிரி சைட்டில் வந்து மாட் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக ஒரு URL பேஸ்ட் இன்ஜெக்ஷன் URL ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்குள்ள நடுவில் தரது, இந்த மாதிரிலாம் நம்ம கமாண்ட் கொடுத்தோம்னா பிளாக் பண்ணுச்சு. அதெல்லாம் முன்னாடி இந்த ஃபயர்வாலில் பண்ணுச்சு. இப்போயும் ஒரு சில மாட் செக்யூரிட்டி ஃபயர்வாலில் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. அதாவது நம்ம ஹவு டு பைபாஸ் மாட் செக்யூரிட்டி அப்படின்னு போட்டோம்னா கூகுள் வந்து நம்மளுக்கு காட்டும். இது வந்து இதில் இருக்கிற வல்னரபிள் வந்து ரஃபே பலூச் அப்படின்ற ஒரு பாகிஸ்தானி ஒயிட் ஹேட் ஹேக்கர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு இந்த மாட் செக்யூரிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம்லாம். ஓகே, இதில் வந்து நம்ம அவர் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இப்போ இதில் வந்து பிளாக் பண்ணுது. இதில் வந்து நீங்கள் எக்ஸசஸ் query வந்து நீங்கள் டேக்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு பிளாக் பண்ணுது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம், URL பேஸில் டபுள் கோட் என்கிரிப்ஷன் இதெல்லாம் போட்டாலும் நம்மளுக்கு இந்த சைட்டில் வந்து இதை ஃபில்டர் பண்ணும். ஸோ இதை எப்படி இப்போ பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பிவாப்லேயே உங்களுக்கு வந்து லெவல் மீடியமில் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் நீங்கள் டபுள் என்கிரிப்ட் பண்ணுறது மூலமாக பைபாஸ் பண்ணலாம். அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி எந்த என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணாலும் அது இந்த மாட் செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிடும். அதில் வந்து உங்களுக்கு இங்கே என்கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம நிறைய என்கோடிங் மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி டேக்ஸ் அதெல்லாம் பைபாஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. சரி, அதுவும் வரல, அப்புறம் எப்படா நம்ம பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதே தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் காட்ட மாட்டேங்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இங்கே தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதை ஒரு நோட் பேடில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்புட் வேல்யூ, அதாவது இந்த டபுள் கோட்குள்ளே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
உங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இந்த மாதிரி அலர்ட் பாக்ஸை வச்சு தான் பாப்பப் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கன்ஃபார்ம் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அலர்ட் பாக்ஸ் வந்து எக்ஸசைஸில் எப்படி அலர்ட் பாக்ஸ் வருமோ அதே மாதிரி கன்ஃபார்ம் பாக்ஸ் ஓகே கேன்சல் அப்படின்ட்டு இதை அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறீங்களா அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்காக வருது. அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் அதே மாதிரி ஹாய் அப்படின்னு போடுறோம். இப்போ வியூ பேஜ் சோர்ஸாக எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு அதே மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கோட், அப்புறம் கன்ஃபார்ம், அதுக்கப்புறம் அந்த கோட்ஸ்குள்ளே ஹாய் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கோடை பார்த்துருந்தாலே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நம்ம இந்த கோட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணுறோம், அவங்களோட கமாண்டை டெர்மினேட் பண்ணிடுறோம். அதாவது இதுக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதை நம்ம வெத்துட்டு பியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். டிபிஎன் அதுக்கப்புறம் இதை டெர்மினேட் பண்ணுறது. இந்த கமா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு டெர்மினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம இப்போ இந்த இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த சோர்ஸை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பாப்பப் ஆகலை. இதுக்கே என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்தது இப்போ இந்த முறை அப்படியே பிரிண்ட் ஆகுது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்டை பைபாஸ் பண்ணலாம். இதை பைபாஸ் பண்ணுறதுன்னா இந்த கமெண்ட் பண்ணுறதுனா இதுக்கப்புறம் எந்த ஸ்கிரிப்டும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்பப் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த அலர்ட் பாக்ஸை வச்சு மட்டும்தான் பாப்பப் வர வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த பாக்ஸ் இல்லாமலே நம்மளுக்காக இந்த மாதிரி கன்ஃபார்ம் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் ஜாவாஸ்கிரிப்டில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நம்ம இப்படி பாப்பப் பண்ண வைக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நீங்கள் வியூ பேஜ் சோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஜாவாஸ்கிரிப்ட் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சூப்பராக புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.